வணக்கம். நம்மளுடைய ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஹெச்பியோடைய ஆயில் நோன் டெஸ்க்டாப் ரெண்டு வாங்கியிருந்தோம். அந்த ரெண்டோடைய அன்பாக்ஸ் வீடியோவும் அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆஃபீஸ் பர்பஸ்க்காக டெல்லோடைய இன்ஸ்பயரான் 5420 மாடலை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்காக டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணிங்கல்ல பாலாஜி, இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? 24 இன்ச்சில் நம்மளுக்கு டிஸ்பிளே வித் ஆன்டி கிளேரோட இதில் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட இதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்கலாம். அதே போல் நம்மளுக்கு இதில் ஸ்வைவல் மானிட்டர் தந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையோ அது போல் நீங்கள் இப்படி மேலே இதை கொஞ்சம் டில்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் கீழே உட்காந்துருக்கிறப்ப இதே போல் நீங்கள் கொஞ்சம் ஸ்லைடாக உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். அது இந்த மானிட்டரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பக்கா. ஸோ இப்போ நான் நின்றுட்டு கூட எனக்கு தேவையான யோரை நான் பார்த்துக்கலாம். ஆமாம், அது ஒரு அட்வான்டேஜாக இந்த சிஸ்டமில் நம்ம சொல்லலாம். சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. இது 2 மெகா பிக்சலில் தந்திருக்காங்க. நம்மளுக்கு இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவாக இருக்குது. இதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயுமே கூட நீங்கள் இதை டில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களால் டில்ட் பண்ணி இதை கொஞ்சம் கொண்டு வர முடியும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த கேமராவை வச்சுக்க முடியும். சூப்பர் சூப்பர். ஸோ க்ளோஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு யூஸ் இல்லாதப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்பியோடைய ஆல் இன் ஒன் பிசியில் இந்த மாதிரி பாப்அப் கேமரா மேலே வரது கிடையாது. நம்ம புஷ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம ஈஸியாக டில்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஃபீச்சராக இருக்குது, பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சரி பாலாஜி, இதில் சிஸ்டமில் மீடியா சம்மந்தப்பட்ட வேறு ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லு. மீடியா சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கர் 5 வாட்ஸில் தந்துருக்காங்க. ஸோ அது நம்ம பேசிக்காக பார்க்குறப்ப தெரியாது, பட் அது உள்ளே ப்ளேஸ் ஆகிருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட்டில். இது டால்பி அட்மாஸில் அந்த 2 ஸ்பீக்கரும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த இடத்துல டெல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெஷ் மாதிரி இருக்கும் ஃபுல் பேட்டர்னும். அதுக்கு உள்பக்கம் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் ப்ளேஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஸ்பீக்கருமே நம்ம ப்ளூடூத் கனெக்ஷன் வேறு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணியும் இந்த ஸ்பீக்கரை நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி பாலாஜி, நம்ம எல்லாமே மீட்டிங் அடிக்கடி வாரம் 2 தடவை கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன ஃபீச்சர் அதில் இருக்குது? அதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்பில்ட் மைக் இந்த கேமரா உள்ளேயே நம்மளுக்கு வந்துடுது. இதில் 2 அரே மைக் நம்மளுக்கு இருக்குது. மீட்டிங் டைமில் அதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். சூப்பர். இதுக்குன்னு தனியாக எக்ஸெட் எதுவும் வாங்க தேவையில்லை. நம்ம இதுலேருந்து நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் இருக்குது, மைக்கும் இதுலேயே இன்பில்ட் ஆகிருக்கு. வெளியெல்லாம் ஓகே பாலாஜி, உள்ள ப்ராசஸர் என்ன இருக்குது அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம ஆஃபீஸ் பர்பஸ்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதில் இன்டெல்னுடைய i3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1315U அப்படிங்கிற அந்த மாடல் தான் எக்ஸாக்டாக இது உள்ளே இருக்குது. நம்ம இன்டெல் i3னுடைய ஒரு பேசிக் ப்ராசஸராக அது இருக்கும். பேசிக் ப்ராசஸ். எஸ். ஓகேப்பா. மெமரி, ரேம், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் 8GB DDR4 ரேம் தந்திருக்காங்க. இதை 32GB வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் SSD நம்மளுக்கு இதில் மெமரிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. 512GB SSD நம்மளுக்கு இது உள்ள இன்பில்டாகவே தந்துடுறாங்க. சரி பாலாஜி, இந்த சிஸ்டத்தில் என்னென்ன இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத சொல்லிடு. ஓகே, நம்மளுக்கு இதில் இன்புட் அவுட்புட் டிவைஸாக கீபோர்டும் மவுஸும் ஒயர்லெஸ்ஸாகவே டெல் கம்பெனிலேருந்தே வந்துடுது. அது போக நம்மளுக்கு பின்னால் போர்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மானிட்டருக்கு பின்பக்கமே 2 HDMI போர்ட் தந்திருக்காங்க. ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கேபிள் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுக்கான ஜாக் இருக்குது. அதே போல் SD நம்ம கார்டை ரீட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்லாட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 USB போர்ட் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அதில் நம்மளுக்கு 3 USB 3.2 ஜென்ரேஷன் 1 ஆகும். ஒரே ஒரு USB 3.2 ஜென்ரேஷன் இருக்கிற அந்த USBயில் நீங்கள் பவர் ஷேரும் எடுத்துக்க முடியும். அது போக அப்படியே மானிட்டருடைய இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சியினுடைய அந்த போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு USB 3.2 ஜென்ரேஷன் 2 அந்த டைப்பில் வரும். அதே போல் நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் தந்திருக்காங்க. 5.3 வெர்ஷன். வைஃபைக்காக நம்மளுக்கு வெர்ஷன் 6 வரைக்கும் இதில் சப்போர்ட் ஆகும். சரி, இப்போ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதோட பவர் டீட்டெயில் பற்றி சொல்ல. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு 90 வாட்ஸில் பவர் அடாப்டர் AC அந்த கான்ஃபிகரேஷன் தந்திருக்காங்க. அதோட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அரௌண்ட் 6 kgக்குள்ளேயே இந்த
ஆல் இன் ஒன் பிசி வந்துடுது. இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற டைமில் கூட இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட முடியும். சிலருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற தேவை கூட இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறவங்க நல்ல ஒரு பெரிய மானிட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி. அவங்க ஆஃபீஸ்லேயும் இதை வந்து இந்த ஆல் இன் ஒன் டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவைனாலும் இதை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஒரு காரில் கூட வச்சு எடுத்துகிட்டு போயிட முடியும். அதே போல் நம்ம இந்த ப்ராசஸர்லேயே இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்பில்டாகவே இது உள்ள கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு 3 இயருக்கு ஆன்சைட் ஹார்ட்வேர் வாரண்ட்டி வந்து தந்திருக்காங்க. சரி பாலாஜி, இப்போ வரைக்கும் இதோடைய அட்வான்டேஜ் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கா? அதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் எல்லா ஒரு பொருளுக்குமே கண்டிப்பாக இருக்கும். பட் இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படிங்கிறனால இப்போவே இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி சொல்ல முடியாது. நம்ம வந்து ஆஃபீஸ் பர்பஸுக்கு வாங்கியிருக்கோம். ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸுக்கு அப்புறம் இதனுடைய யூசர் ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூசர் ரிவ்யூ கூட கொடுக்கலாம். சரிங்க சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சிஸ்டம் ஆர்டர் பண்ணோம். எல்லா கேள்வியுமே என்னையே நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சிஸ்டமோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையாச்சும் நீங்கள் அதுக்கான பதிலை சொல்லுங்கள். எஸ், இந்த சிஸ்டம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 54,000 ரூபாய்க்கு வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அமேசானோடைய பையிங் லிங்க்கும் கீழே கொடுக்குறோம். அதை நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிங்க. எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஹெச்பியில் வாங்கின ஆல் இன் ஒன் டெஸ்க்டாப்பை காட்டிலும் இதோடைய டிஸ்பிளே குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி, ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. இருந்தாலும் கூட பாலாஜி சொன்ன மாதிரி கொஞ்சம் நாளைக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதோட யூசர் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது கூட டெல்லோடைய லேப்டாப்பும் ஒன்று வாங்கியிருக்கோம். அதோடைய அன்பாக்ஸ் வீடியோ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ அடுத்து உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.